நாம் இன்றைய தினத்திலே முக்கியமாக மையமாக வைத்து தியானித்த காரியங்கள் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மத வழிபாட்டு வாழ்க்கை அல்ல, கோயிலில் போய் ஒரு வழிபாடு செய்வதோடு முடிந்து விடுவதல்ல, இல்லைன்னா தேவ பக்தியாக வாழ்கிறதும் அல்ல. தேவ பக்தி என்பது தேவ பிரசன்னத்தினுள் வாழ்வதன் விளைவாக இருக்க வேண்டும் என்று, தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் தேவ பிரசன்னம் இல்லாமலே கோயிலுக்கு போக முடியும், தேவ பிரசனம் இல்லாமலே ஜெபம் பண்ண முடியும், தேவ பிரசனம் இல்லாமலே ஆராதனை செய்ய முடியும், தேவ பிரசனம் இல்லாமலே ஊழியம் செய்ய முடியும். ஆனால் தேவ பிரசனம் இல்லாமல் உண்மையான தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை புதிய ஏற்பாடு என்னென்றால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் பி வெரி ஷூர் தட் வி ஹவ் காட் த ஃபெலோஷிப் ஆஃப் அவர் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த ஐக்கியத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நாம் அதை ஃபீல் பண்ணலாம், நாம் அதை டேஸ்ட் பண்ணலாம், நாம் அதை உணரலாம். அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஆக தேவ பிரசன்னத்தில் வாழ்வது எப்படி என்பது தொடர்பான காரியங்களை இதற்கு முந்தின செஷனில் பார்த்தோம். முதலாவது அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேண்டும்னு பார்த்தோம் இல்லையா. முதலாவது மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், மறுபடியும் பிறத்தல், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுதல், இப்படிப்பட்ட அனுபவ பின்னணி. அதற்கு பிறகு இயேசு நம்மோடு இருக்கிறத எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம்? விசுவாசத்தினாலே. அதுதான் எபேசியர் 3:17 உங்களுக்கு வாசித்து காண்பித்தோம். விசுவாசத்தினாலே ஆண்டவரோடு இருக்கிற அந்தந்த வசனம் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மோடு இருப்பார், நாம் போகிற மூலம் அவர் வருவார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். இப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது ஆல்வேஸ் we can believe that the God that we have accepted is now with us, நம்மோடு இருக்கிறார் என்று நாம் என்ன செய்யலாம்? உறுதியாக நம்பலாம். அல்லேலூயா. இப்போது நமக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், பொதுவாக எல்லாருமே கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் ஒருத்தர் இருக்கிற நம்ப தான் செய்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறாருங்கிறத எந்த விதமான எவிடன்சஸ் மூலமாக, எந்த விதமான அடையாளங்கள் மூலமாக நான் அறிந்து கொள்ள முடியும்? What are the signs? What are the marks? What are the evidences we have so that we can say that we are the presence of God? தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறத எப்படி உறுதிப்படுத்துகிறது? பொதுவாக இன்றைக்கு பல்வேறு திருச்சபைகளை பார்க்கும் பொழுது பிரசன்ஸ் ஆஃப் காடை தங்களுக்குள் உணர்கின்ற ஒரு உத்வேகத்தில் உறுதிப்படுத்துகிறாங்க. தங்களால் உற்சாகமாக ஜெபிக்க முடிந்தால், உற்சாகமாக பாட முடிந்தால், உற்சாகமாக ஆராதிக்க முடிந்தால், சொல்லப்போனால் அந்நிய பாஷை போன்ற பேச முடிந்தால் அப்பொழுது பிரசன்ஸ் இருக்குது என்று ஃபீல் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவ பிரசனம் இல்லாமலே நாம் வேறு விதங்களிலும் கூட இது போன்ற ஒரு உற்சாக விசையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த விதமாக உணர்வது தேவ பிரசன்னமாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய உறுதியான அடையாளங்கள், அதை கொஞ்சம் திருப்பி, உறுதியான அடையாளங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாம் இதை அடையாளப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயேசு கிறிஸ்து நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும். அதற்கு பிறகு நாம் அதை எப்படி அறிகிறோம்னு சொன்னால், எப்படி அறிகிறது? முதல் அடையாளம் முக்கியமானன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட பிறகு தேவ ஐக்கியத்தில் வந்த உடனே நெக்ஸ்ட் திங் என்ன நடக்கும்னு சொன்னால், we will start seeking him. அவருடைய ப்ரெசன்ஸை தேட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. சரீரத்தில் ஏதோ உணர்றதில்லை, மைண்டில் கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறதில்ல. நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தோம். அதை அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்த பிறகு முதல் நடவடிக்கைன்னா அவரை நம்ம தேட ஆரம்பிப்போம். எப்படி தேட ஆரம்பிக்கும்னா, ஒரு ப்ரெசன்ஸ் தான் தேடுதலை தூண்டுகிறது. இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாராவது மனைவியை தேடுவாங்களா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர்றாரு, வீட்டில் வந்தோடனே மனைவி எங்கே அப்படி தேட முடியுமா? ஆனால் கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாளைக்கு தேடுறாரு இல்லையா? ஆமாம். கல்யாணம் ஆன பிறகு வந்தோடனே என்ன செய்கிறார்? மனைவியை தேடுறாரு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம தேடுறது கிடையாது. குழந்தைகள் பிறந்த பிறகு என்ன செய்கிறோம்? வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைகளை தேடுறோம். அப்போது ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் எதை விளைவாக கொண்டுன்னு சொன்னால் நாம் அவங்கள தேட ஆரம்பிக்கிறோம். அதுபோல் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட பிறகு அன்னதின இன்னொரு டெய்லி லைஃப் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறோம். தேடுறதுன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, தேடுகிற பொழுது கிடைத்தாலும் கிடைக்கும், கிடைக்காம இருந்தாலும் கிடைக்கும். போல ஒரு மார்க்கெட்டில் குறிப்பிட்ட ஒரு காயை வாங்குறதுக்கு நம்ம தேடி போகிறோம். சம்டைம்ஸ் வி மே ஹேவ் இட், சில டைமில் அது நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் தேவனை தேடும் என்பது, உதாரணமாக கல்யாணமானவர் வீட்டில் மனைவியை நிச்சயமாக தேடி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னால், வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். தேடுறேன்னா தேடி கிடைச்சா கிடைக்கல அப்படியெல்லாம் கிடையாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாக்லேட் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, நாம் என்ன செய்கிறோம்? திடீர்னு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு என்ன செய்கிறோம்? சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜை தேடி போகிறோம். எப்படி கிடைச்சா சாப்பிட்லாம், இல்லை நான் வி ஆர் வெரி ஷூர் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் இல்லையா ஒரு ஃபேமிலி பேக், அதனால் இருக்குது. அப்போ நம்ம தேடுறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நாம் அதை அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டுருக்கிறதில்ல, நாம் என்ன பண்ணுறோம்? அனுபவிக்க போகிறோம். அதே மாதிரி தேவனை நம்முடைய வாழ்விலை நாம் கண்டு கொண்ட பிறகு இப்பொழுது இது ரொம்ப நிச்சயம்.
நல்ல ஒரு சர்டனிட்டி அதில் இருக்குது. நம்ம ஆண்டவரே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். உதாரணமாக பஸ்ஸில் எல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, ஒரு பஸ்ஸில் போகிறவள்ள ஒரு ராமசாமி வராரு, ஒரு சுப்ராயம் வராரு, ஒரு அப்துல் காதர் வராரு, ஒரு ராஜமாணிக்கம் வராரு, ஒரு ஜேம்ஸ் வராரு, ஒரு விக்டர் வராரு, ஒரு ராதா வராங்க, ஒரு சீதா வராங்க, ஒரு யாழினி வராங்க, ஒரு ஷாலினி வராங்க, இப்படி நிறைய பேர் வராங்க. இவங்களை யாரையாவது நம்ம பஸ்ஸில் தேடுவோமா? நம்ம அடுத்த நாள் பஸ்ஸில் ஏறி போகிற வெள்ள ராதா வந்திருக்கிறாங்களா, சுப்ரமணியம் வந்திருக்கிறாரா, இல்லை சீதாராமன் வந்திருக்கிறாரா, தேடுவோமா? ஆனால் அந்த பஸ்ஸில் நம்ம போன பிறகு ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டுன்னு வச்சிங்களா, ஒரு ராமசாமியோடையோ, ஒரு அப்துல் காதரோடையோ, இல்லைன்னா ஒரு ராஜமணியோடையோ, ஒரு பொன்னுசாமியோடோ, இல்லைன்னா ஒரு பொன்னம்மாளுடையோ ஒரு பழக்கம் ஏற்பட்டுன்னா அடுத்த நாள் பஸ்ஸில் ஏறணும்னு என்ன பண்ணும், ராமசாமி வந்துருக்கு. அந்த ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா, ரெகுலராக ஆஃபீஸஸுக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா, வியாபாரத்துக்கு போகிறவங்கள பார்த்தீங்களா, உள்ளே ஏறினோடனே இப்படி சுற்றி பார்ப்பாங்க. ஏன்னா வழக்கமாக வர்றவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்களா. அப்போது ஒரு நட்பு உருவான பிறகு தேடல் ஆரம்பிக்கிறது. உண்மைதானே? நட்பு இல்லைன்னா தேட மாட்டோம் இல்லையா? இப்போ வீட்டில் சொல்லி வைக்கிறான், உங்கள் பஸ்ஸில் ராமசாமின்னு ஒருத்தர் வருவார், நீ அவரை தேடு அப்படி நமக்கு வீட்டில் சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீ போகிற பஸ்ஸில் வந்து ராமசாமின்னு ஒருத்தர் வருவார், இல்லைன்னா ஜெகதீசன் ஒருத்தர் வருவார், அவரை நீ தேடி விஷ் பண்ணு சொன்னால் நாம் எப்படி தேடுவோம்? சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே தேடினியா, இன்றைக்கி சரியான ரஷ், அவரை பார்க்கவே முடியலை அப்படி சொல்லுவோம். அப்படி தானே? ஏன்னா நமக்கு தேடணுங்கிற வில்லிங்னஸ் கிடையாது, நமக்கு அவருக்கு என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது. அப்படி தான், நமக்கு தொடர்பு இல்லாதனால தேடுன்னு சொல்கிறவில்ல, நம்மளால் தேட முடியலை. ஆகையால் நம்ம இன்றைக்கி சபைகளுக்கு போகிறோம், பிரசங்கம் கேட்குறோம், போதனை கேட்குறோம், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுகிறவன் செழிப்பான், கர்த்தரை தேடணும் இருதயம் வாழும், இப்படியெல்லாம் நிறைய போதனை கேட்டோன்னா நமக்கு ஒரு ப்ரெஷர் வருது, கர்த்தரை தேடணும், அப்போ தான் நம்ம நல்லா வாழ முடியும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஆனால் நம்ம 2 முறை தேடுறோம், அப்புறம் விட்டுறோம். ஏன்? காரணம் என்ன? சில நேரங்களில் ஜெபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவங்கள வந்து என்கிட்ட சொல்லுவான், பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணுற பற்றி எவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு ஜெபம் பண்ண வர மாட்டேங்குதே, ஜெபம் நமக்கு செட் ஆக மாட்டேங்குதே. காரணம் என்னென்னு சொன்னால், அப்பா பையன்கிட்ட சொல்லிவிடுறாரு, நீ போகிற பஸ்ஸில் ஜேம்ஸ்னு ஒருத்தர் வராரு, அவர் நீ தேடு அப்படின்னு சொன்னால் அவன் கடமைக்கு தான் தேடுவான் இல்லையா? கரிசனையாக தேட மாட்டான், வேணும் தேட மாட்டான். ஆனால் அந்த ஜேம்ஸுக்கும் இவனுக்கும் ஒரு ஃபெலோஷிப் உருவாச்சுன்னு சொன்னால் அடுத்த முறை பிரயாணம் பண்ண போகிறவங்கள என்ன செய்வான், ஜேம்ஸை விரும்பி தேடுவான். வரலைன்னா என்ன பண்ணுவான், ஃபோன் போட்டு ஏன் வரலன்னு கேட்பான். இதாங்க காட்ஸ் ஃபெலோஷிப். அல்லேலூயா. நாம் தேவ பிரசன்னத்திலே வாழ்கிறோம், தேவ ஐக்கியத்தில் வாழ்கிறோம், தேவ உறவில் வாழ்கிறோம் என்பதை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு சொன்னால், அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு ஒரு உணர்வு கொடுக்கப்படுகிறது. that we get through the Holy Spirit. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தரை தேடுகிறோம். ஏன்னா நாம் அவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், என்ன செய்கிறோம், தேட ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த தேடல் இருக்கிறதா? சில குறிப்பிட்ட பிரசங்கங்களை கேட்டவுடனே ஒரு 10 நாளைக்கு தேடுவாங்க, அப்புறம் தேட மாட்டாங்க. ஏன்னா இன்னும் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஃபெலோஷிப் ஏற்படலை. அதனால் முதலாவது கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வது தொடர்பான வேத வசனங்களின் அடிப்படையில் அவரை நாம் பெற்றுக்கொண்டு அவர் நம்மோடு இருக்கிற விசுவாசித்து தேட ஆரம்பிக்கணும். பல நேரங்களில் நம்ம தேடுறோம், போயிட்டு ஜெபம்னு சொல்கிறவங்கள என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அதை தாரும் இதை தாரும் அதை செய்யும், இதை ஒரு அதிகாரிகிட்ட போய் பேசுகிறது மாதிரி, ஒரு அமைச்சர்கிட்ட போய் பேசுகிற மாதிரி நம்ம ரொம்ப மெக்கானிக்கலாக பேசுகிறோம். அப்படி இல்லை. காட் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய டெய்லி லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையும் போய் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லணும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்லலாம், மனைவி குறித்து சொல்லலாம், கணவனை குறித்து சொல்லலாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை பற்றி சொல்லலாம், யாரை குறித்து வேணால் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். அடுத்தவங்கள்ட்ட தான் சொல்லக்கூடாது. நம்மோடு இருக்கிறவர்களை குறித்து ஊரார்கிட்டலாம் சொல்லக்கூடாது. நம்முடைய மனைவியை குறித்து ஊராருக்கு சொல்லக்கூடாது, நம்முடைய கணவனை குறித்து ஊராருக்கு சொல்லக்கூடாது, நம்முடைய பெற்றோர்கள் குறித்து ஊராருக்கு சொல்லக்கூடாது. அதில் ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் வேணும். சரி, இப்போ என்ன பார்த்தோம்? அப்போது நம்முடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்கிறேன், இதுதான் தேடல். அப்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொன்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் இருக்கும். எதை கஷ்டம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி வந்துட்டு வச்சுக்கலாம், உடனே ஒரு உபவாசம், ஒரு 20 டே நைட்டு ஜெபம், எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ஓவர் டைம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. காரியம் சாதித்த பிறகு மறுபடியும் அவங்கவுங்க வழிக்கு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டும் எவ்வளோ பெரிய மில்லியனராக இருந்தாலும் சரி, பில்லியனராக இருந்தாலும் சரி, அது முகேஷ் அம்பானி அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அனுதின வாழ்க்கையில் ஹீ நீட்ஸ் காட்ஸ் ப்ரெசன்ஸ். அவன் அனுதினமும் ஆண்டவரை தேடுவான். நீங்கள் தினமும் தேவனை தேடுகளாக இருக்கிறீங்களா? தேடும் பிரதர், ஒரு உற்சாகம் இருந்தால் தேடுவேன், ஒரு 15 நாளைக்கு தேடுவேன். சிலர் வெளியூர்லேருந்து பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தால் தேட மாட்டாங்க. என் பொண்ணு வந்துச்சு, பொண்ணுக்கு பிரசவம்னா தேட மாட்டாங்க. ஏன்னா பொண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டது, நீ அடுத்த 2 மாதத்துக்கு ஆண்டவருக்கு நான் லீவ் விட்டேன், அவர் வேலையை பார்க்கலாம், நான் என்ன செய்கிறேன். ஆமாம். சிலருக்கு தாங்கள் முந்தின நாள் ஜெபம் பண்ணி கிடைக்காததுனால
இதனால் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அக்கேஷன் வந்தால் அடுத்த 15 நாளைக்கு ஒரு மாதிரி. இவர் அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் திடீர்னு கொஞ்சம் குண்டி போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு பேசிக்கே கிடையாது, உங்களுக்கு ஃபவுண்டேஷனே கிடையாது. கர்த்தரை நீங்கள் பெற்றிருந்தால் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உயர்விலும் தாழ்விலும் மேட்டிலும் பள்ளத்திலும் என்ன செய்வீங்க, நீங்கள் தேடுவீங்க. சந்தோஷம் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, எனக்கு செய்த நன்மைக்கு நன்றி. கஷ்டம் வந்து ஆண்டவரே கஷ்டத்துக்கு ஏதாவது உதவி செய்யும். அந்த கஷ்டத்தை உதவி செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவரே அதுக்கு ஒரு ஆறுதலையாவது தாரோம். அப்போ நம்ம எந்த விதத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறோம், தேடுகிறோம். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 63 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதிகாலையில் தேடுறான். நம்மள அநேகருக்கு அதிகாலைலாம் டைம் கிடைக்காது, பகலையும் டைம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இரவில் 11 மணி 12 மணி சாப்பிட்டு முடித்த பிறகு தான் கிடைக்கும். ஆனால் தாவீதுக்கு அதிகாலையில் நேரம் கிடைச்சிருக்கு. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்கள். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். நல்ல உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கெல்லாம் அதிகாலை டைம் கிடைக்கும். கர்த்தருடைக்கு போகத்தான் மற்ற நேரம். ஏன்னா அன்னைக்குள்ள லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அன்னைக்கு லைஃப் சுச்சுவேஷனை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஹீ நீட் சம் எக்ஸ்ட்ரானரி ஸ்ட்ரென்த். அதுக்காக டெய்லி காலையில் என்ன செய்யணும். இதை நீங்கள் கடமைக்காக செய்யக்கூடாது. கடமையாக செஞ்சால் கொஞ்ச நாள் செய்வீங்க, அடுத்த கொஞ்சம் கஷ்டம் வந்தால் செய்ய மாட்டீங்க, உங்கள் சொந்தக்காரங்க வந்தால் செய்ய மாட்டீங்க, ஊர்லேருந்து யாராக வந்தால் செய்ய மாட்டீங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் வந்தாலும் சரி, போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, டெய்லி தேடும். ஏன்னா இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை அதுன்னு சொன்னால் கணவன் மனைவி விட்டுட்டு போயிடுவாரா? கஷ்டம்னு மனைவி கணவனை விட்டு போவாங்களா? இல்லையா? அந்த ஃபெலோஷிப்பில் தான் இருக்கிறாங்க. அதை மாதிரி என்ன வந்தாலும் நம்ம கர்த்தரை விட்டு போக மாட்டோம். நம்ம திரும்ப திரும்ப சூத்திரடித்த பந்து போல் எங்கே தான் போய் விழுவோம். சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும். அப்போது தேடுதல் தான் ஃபஸ்ட்டு சைன், ஃபஸ்ட் எவிடன்ஸ். ஒரு கான்ஸ்டன்ட் சீக்கிங். அது இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தான் உத்தமமாக வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ தான் தேவ பக்தி வாழ்ந்தாலும் சரி, அது பக்தி வாழ்க்கை தானே ஒழிய அது தேவ உறவின் வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. தேடணும். இந்த தேடல் வருகிற பொழுதுதான் தேவையற்ற காரியங்களை ரொம்ப தேட மாட்டோம். இல்லைன்னா எப்பவும் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடை வாங்கலாமா, காரை வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, கட்டலாமா, உடைக்கலாமா, வைக்கலாமா, இதே சிந்தனை பண்ணிகிட்டு இருப்போம். இந்த அதேகமான தேடல்கள் தான் நமக்கு அமைதி குறைவை ஏற்படுத்துகிறது, சந்தோஷ குறைவை ஏற்படுத்துகிறது, போராட்டத்தை ஏற்படுத்துகிறது. தேவனை தேடுகிறவர்கள் எல்லாத்துலேயும் பேலன்ஸாக இருப்பாங்க. தேவனை தேடுகிறவங்க எல்லாத்தையும் தேடுவோம். அவங்களும் பணத்தை தேடணும், பொருளை தேடணும். எல்லாவற்றிலும் தேவனுக்கு முக்கியத்துவம், தேவனுடைய வழிகளுக்கு முக்கியத்துவம், தேவனுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம். ஜெபம் பண்ணாமல் போய் சம்பாதிக்க மாட்டான். சில கடைக்காரங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸுக்கு நிறைய அள்ளி கொடுப்பாங்க, பில்டிங்கை சர்ச்சு கட்டி கொடுப்பாங்க, மிஷனரி ஸ்தாபனம் 10 மிஷனரியே கொத்தா தாங்குவாங்க, ஒரு பணித்தளத்தை அப்படியே பொறுப்பெடுத்துக்குவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன்? they don't have டைம். அவங்களுக்கு டைம் கிடையாது. உண்மைதான். அவங்க பிஸ்னஸ்ஸு, அவங்களுடைய தொழில் ஈடுபாடுகளுக்கு என்ன கிடைக்காது, சண்டே வர்றதுக்கு டைம் கிடைக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவனை தேடுவதற்கு தடை இல்லாதபடி தான் அவன் பிஸ்னஸ் பண்ணுவான். தேவனை தேடுவதற்கு தடை இல்லாத வேலை தான் அக்செப்ட் பண்ணுவான். தேவனை தேடுவதற்கு தடை இல்லாத சூழ்நிலையை அவன் உருவாக்கி கொள்வான். தானியேல் பாபிலோன் அரண்மனையில் இருந்த பொழுது ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட தேவனை தேடுவதற்கு அவனுக்கு எதுவும் தடையாக இருக்கல. வந்த தடை அவன் என்ன செய்தான், உடைத்தான். நான் தேவனை தேடி மிச்சமுள்ள நேரம் தான் உனக்கு, நீ தேடக்கூடாதுன்னு என்ன சொல்கிறது? நீ வேணா என்ன சிங்க கோயிலில் போடு, அப்போ நான் தேடாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வழக்கமாக தேடான். அதுதான் காட்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிற அடையாளம். தாவீது அதை குறித்து சொல்லுவது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. தேடணும். ஆனால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் தான் தேட முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் தான் தேட முடியும். நீங்கள் எத்தனை முறை தேடுறீங்க ஒரு நாளைக்கு? சும்மாவா தேடிட்டு இருக்க முடியும்? காலைல ஒரு முறை தேடினா அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது. தேடுங்க, வேலைகளுக்கு நடுவிலும் தேடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சமையல் பண்ணுற வேலையெல்லாம் ஆண்டவரை தேடுங்க. ஆனால் சமையல் பண்ணுற நேரத்தில் ஆண்டவரை தேடுற நேரத்தை வச்சுக்காதுங்க. கொஞ்சம் குழப்பமா இல்லை? நீங்கள் காய்கறி வெட்டுற வேலையில் கூட கர்த்தரை துதிங்க. ஆனால் நான் காய்கறி வெட்டுற வேலையை கர்த்தரை துதிக்கிற வேலையாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு வைக்கக்கூடாது. அதற்கென்று ஒரு ஸ்பெசிஃபிக் டைம். அதனால தான் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணும்,
ஒரு சின்ன குடிசையில் இருந்தால் கூட அதுக்குள்ளேயும் கொஞ்சம் இடத்த கிரியேட் பண்ணிடுங்க. ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுற அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா 10 பேர் அங்கே உட்காந்துருப்பான். அந்த 10 பேர் நடுவிலேயே உட்காந்து ஜெபத்தை பண்ணி முடிச்சிருவாங்க. ஜெபம் பண்ணுறதுலாம் அறையெல்லாம் இருக்கும், போக மாட்டாங்க. ஏன்? அது ஒரு கடமை ஜெபம். காலை எழுபது சம்பிரதாய ஜெபம், பக்தி ஜெபம். ஆண்டவர் இடத்துல நான் தனியாக போனால் தான் மனம் விட்டு பேச முடியுங்க. நேற்றைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அப்போ நான் இன்றைக்கி என்ன செய்யணும்? அது என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட முதலாவது போய் சொல்லணும். இப்போ நான் எப்படி சொல்ல முடியும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவள? சொல்லுங்கள். சில வேளை அவங்கள்ட்ட சில குணம் தப்பாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத கணவர்களுக்காக ஊழியர்களை வரவழைச்சிட்டு வந்து, பிரதர் இவருக்கு ஜெபம் பண்ணுங்க, அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டேங்கிறார், கட்டி ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஆமாம், குடிச்சிட்டு இருக்கிற கணவருக்காக இவர் குடிப்பழக்கத்தை விடவே மாட்டேங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, தலையில் கையை ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் அவரை பக்கத்தில் வச்சு செய்கிறது. அதனால தான் சிலர் மனம் திரும்புறதே இல்லை. இந்த அம்மாக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அடிக்கடி கணவன் மாரில் பப்ளிக்கில் வந்து கேவலப்படுத்தி விட்டுருவாங்க. அதனால் மனம் திரும்புவதற்கு அவருக்கு கொஞ்சம் நெஞ்ச வாய்ப்பு இருந்தால் இவங்க மூடிடுவாங்க. தனியாக போய் சொன்னாதாங்க சொல்ல முடியும். உதாரணமாக உங்கள் கணவர்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருதுன்னு சொன்னால் அவர் இருக்கிற இடத்துலையே போய் நீங்கள் சொன்னால் அவருக்கு மன கஷ்டம் ஆகிடும் மறுபடியும், இல்லையா? அதனால் அவரை கொடுத்த உங்கள் மன கஷ்டத்தை அவர்கிட்ட தான் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. எனவே இதை விதமான ஒரு பிரைவசி நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். ஏன் உருவாக்கலை? அதான் கேள்வி. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பக்தி வாழ்க்கையை தான் சொல்லிட்டு தரல. டெய்லி ஜெபம் பண்ணுங்கள், தனியாக போய் ஜெபம். நான் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் ஜெபம் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்கலை, கர்த்தரோடு இருக்க போதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசீவ் கிரைஸ்ட். சங்கீதம் 16 வாசுபொருள், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறேன், ஆல்வேஸ் இஸ் பிஃபோர் மீ. அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தேடுகிறோம். அல்லேலூயா. தினமும் தேவனை தேடுகிறோம், தினமும் அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறோம். இரண்டாவதாக, நான் தேவனுடைய பிரசன்னத்தில் தான் வாழுகிறேன், தேவ உறவில் தான் வாழுகிறேன், தேவ ஐக்கியத்திலே வாழுகிறேன் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? எனக்குள் ஏற்படுகிறதான ஒரு உணர்ச்சி உற்சாகம் அல்ல, ஒரு விதமான பரவசம் அல்ல, இயற்கைக்கு அப்பால் ஏதோ ஒன்று என்னை அசைக்கிற காரணத்தினால் அல்ல. என்னுடைய டெய்லி லைஃப்பில் ஐ ஹேவ் த ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்கின்றது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். யாருக்கு கர்த்தரை குறித்த பயம் வரும்? இன்னைக்கு கோயிலவே உண்டியல் உடைக்கிறாங்க இல்லையா? கோயில் காணிக்க போட்டி தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா? எப்படி நடக்கிறது? கடவுள் பயம் அவருக்கு இல்லையா? இருக்குதான்? சொல்லுங்க. கோயிலுக்குள்ளேயே தப்பு பண்ணுறாங்க, கோயிலுக்குள்ளேயே தகாத விதமாக நடந்துக்கிறாங்க. ஏன் செய்கிறான்? அவனுக்கு கடவுள் பயம் இருக்கா இல்லையா? இருக்கு. கடவுள் பயம் இருக்குது, கடவுள் தான் இல்லை. அவர் அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கிறார், அவர் இறங்கி வர்றதுக்கு டைம் ஆகும். Their God is in heaven, not here. ஆனால் தேவனே தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவனுக்கு God என்பவர், he is not in heaven, he is with him. அல்லேலூயா. அந்த ஃபியர் ஆஃப் காட் தான் ட்ரூ ஃபியர் ஆஃப் காட். மற்றதெல்லாம் காமன் திங்ஸ். எல்லாருக்கும் கடவுள் பயம் உண்டுங்க, திருடனுக்கும் உண்டு. அதனால தான் அவனே கோயிலில் போய் பூஜை போட்டு தான் அடுத்த வீட்டுக்கு திருட போவான். திருடிட்டு அதுலேயும் வந்து ஒரு என்ன செய்வான், ஒரு பூஜை போடுவேன். அவனுக்கு ஒரு பயம் இருக்குது கடவுளுக்கு. ஆனால் ஃபியர் ஆஃப் காட் வந்து எப்போ ஒர்க் பண்ணோன்னு சொன்னால் when we are in the presence. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன்கிட்ட அம்மா சொல்லிட்டு போனாங்க, தப்பாரு உனக்கு சாப்பிட்றதுக்கு இந்தந்த தட்டில் இந்த பொருள் வச்சுருக்கிறேன், நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ, நான் வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும், வரது வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, வேறு எதையும் எடுத்து சாப்பிடக்கூடாது, உனக்கு வேறு சளி பிடிச்சிருக்குது, ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கு, அதை நம்ம இப்போ சாப்பிடக்கூடாது, உனக்கு சளியெல்லாம் சரியான பிறகு சாப்பிட்லாம், உனக்கு நான் வேறு ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிட்டு உட்காந்துட்டு நான் வந்துடுறேன்னு போகிறேன். சரிம்மான்னு சொல்லு. இவனுக்கு தாயை குறித்த பயம் இருக்குதா இல்லையா? சிலருக்கு இருக்கலாம், எங்கள் வீட்டு பிள்ளை இல்லை அப்படிங்கிறீங்களா? சரி, இருக்கும். அவனுக்கு அந்த பயம் இருக்குது. அம்மா போயிட்டாங்க, போன பிறகு இவனுக்குள்ள அந்த டெம்ப்டேஷன் வருது. ஏன்னா இவனுக்கு ஐஸ்கிரீம்னா உயிர். சளி வந்தால் என்ன, காய்ச்சல் வந்தால் என்ன, குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீமை பற்றி எல்லாம் கவலை இல்லை, அதாவது சளியை பற்றியெல்லாம் கவலை, ஐஸ்கிரீம் தான். இப்போ தாய் போயிட்டாங்க, இப்போ தாய் இங்கே தான் இருந்தாங்க, ஐஸ்கிரீம் பாதுகாப்பாக இருந்து அவங்க எடுக்கலை. இப்போ வெளியே போகிறவங்களாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போகிறாங்க, நீ எடுத்து சாப்பிடக்கூடாது. இப்போ இவனுக்கு தாயை குறித்த பயம் இருக்குதா இல்லையா? இருக்கிறது. ஆனால் தாய் வெளியே போனோன்னே அந்த டெம்ப்டேஷன் வருது, சோதனை வருது. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, எதையோ வச்சுட்டு போகிறாங்க, இதையவன் சாப்பிட்றது. ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இதை சாப்பிட முடியுமா? அப்புறம் யோசித்து பார்க்குறான், அம்மா ஐஸ்கிரீமை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களே ஒழிய என்ன ஐஸ்கிரீம் வச்சுருக்கா வாங்கி வச்சுருக்கான்னு பார்க்கலாமே.
அது என்ன பிராண்டுன்னு பார்க்கலாமே. அருண் ஐஸ்கிரீமா, இல்லை வேறு என்ன நிறைய பிராண்ட் பேர். எனக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு நிறைய பிராண்ட்ஸ் தெரியாது. சரி, அது என்ன பிராண்டுனா அது பார்ப்போன்னு ஃப்ரிட்ஜை என்ன செய்வான், திறப்பான். அப்புறம் ஐயோ அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு முடியும். இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்பான், முடியலை. சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் நம்ம பிரித்து பார்க்கலாமே உள்ளே என்ன கலரில் இருக்குது ஐஸ்கிரீம் அப்படி பார்ப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் வந்து என்ன செய்வான், பாக்கெட்டை பிரித்து பார்ப்பான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னும் முடியலை, அம்மா இன்னும் வந்து சேரல. அப்போ என்ன பண்ணுவான், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, நம்ம சாப்பிடலை, ஆனால் திறந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலையே, ஆனால் திறந்து பார்க்குறோம். நம்ம அதை கொஞ்சம் அப்படியே கையால் தொட்டு பார்க்கலாமே. சாப்பிடக்கூடாதான்னு சொல்லியிருக்கான், தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ கொஞ்சம் தொடுறான், அடுத்தது இன்னும் வச்சுறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நாம் சாப்பிட்றதுக்கும் நக்கி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் என்ன செய்வோம், ஒரு விரலால் கொஞ்சம் தொட்டு, ஆமாம் நிறைய சாப்பிட்டா தான் சளிவும். அப்போ கொஞ்சம் எடுத்து தொட்டு பார்த்தான், அதுக்கு மேலே அவனால் முடியலை. இனி மரண தண்டனையே வந்தாலும் பரவாயில்ல, இனி வாழ்ந்தால் ஐஸ்கிரீம் செத்துட்டே வாழணும், இல்லை சாவும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வேறு வழியிலே சாப்பிட்டான். இப்போது இவனுக்கு தாயை குறித்த பயம் இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்போ ஏன் அந்த தவறு தடுக்கப்படவில்லை? தாயை குறித்த பயம் இருந்தது, தாய் சொன்னதை கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் தாய் தன் பக்கத்தில் இல்லாத காரணத்தினாலே அந்த ஃபியர் ஒர்க் பண்ணலை. புரியுதா உங்களுக்கு? அதே நேரத்தில் அந்த தாய் அங்கே இருந்திருந்தா, இவன் ஃப்ரிட்ஜ் பக்கம் போனவள டேய் என்ன ஃப்ரிட்ஜ் பக்கம் அப்படின்னு கேட்போம், உடனே ஓடி வந்துடுவான். இதுதாங்க வாழ்க்கை. காட் இஸ் இன் ஹெவன். அவர் ஹெவனில் இருக்கிறது வரைக்கும் அவரை குறித்த பயம் வேலை செய்யாது. ஒரு அளவுக்கு வேலை செய்யும், ரொம்ப நெருக்கடினா முடியாது. இதுக்கு மேல் சில காரியங்களை என்னால் முடியலை, சில காரியம் என்னால் விட முடியாது, நான் பேசாமல் இருக்க முடியாது, போகாமல் இருக்க முடியாது, பார்க்க முடியாது, இருக்க முடியாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு ப்ரெஷர்ஸ் வருகிற பொழுது ஃபியராக கடவுடும். ஆனால் அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த ஃபியர் ஆஃப் காட் ஒர்க் பண்ணும். இதுதான் செகண்ட் எவிடன்ஸ். அல்லேலூயா. யோசேப்பு போத்திபாட வீட்டில் இருக்கும் பொழுது அவனை குறித்து சொல்லப்படுகிறார். 39 மத்தியத்தினுடைய 1-2 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். பரலோகத்தில் இருக்கல, பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்ல, ஹி வாஸ் வித் ஜோசப். அவர் யோசேப்போடு இருந்தது அவனுக்கும் தெரியும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதல்ல, கர்த்தர் தன்னோடு இருக்கிறத யோசேப்பு அறிந்திருந்தான். அதனுடைய விளைவாக தான் எந்த மனிதனாலும் தவிர்க்க முடியாத ஒரு மிக சோதனையான ஒரு இச்சை தொடர்பான பிரச்சனை வந்த பொழுது அவன் இல்லை, நான் இவ்வளோ பெரிய தப்பை செய்ய மாட்டேன். ஏன் சொன்னான்? He has the awareness that God is with me. He is very nearer to me. He is very closer to me. He is keenly watching me. அவரை பார்த்துட்டு இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். யார் யார் கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் பாவத்தை எதிர்ப்பார்கள், பாவத்தை தவிர்ப்பார்கள். ஏனென்றால் தேவ பயம் அவர்களிடத்தில் வேலை செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் பிரசங்கம் கேட்டுட்டு போகிறவங்கள நம்ம இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி எண்ணம் வருது. ஆனால் 1-2 நாட்கள் தான் இருக்க முடியும். நான் சமீபத்தில் தூத்துக்குடி சென்ற பொழுது கூட குறிப்பிட்ட ஒருபோது என்னுடைய கூடுகைக்கு வராதவர் அன்றைக்கு வந்தார். வந்து சொன்னார், நீங்கள் சொன்னது மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. நான் நல்லா இருப்பேன், நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், சர்ச்சஸ்க்கெல்லாம் போவேன், ஊழியக்காரங்களாம் தாங்குவேன். ஆனால் திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவேன். அதற்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டோட்ட பேசி கொண்டு ஒப்புரவாகி அடுத்த ஒரு 6 மாதம் நல்லா இருப்பேன், அப்புறம் கீழே விழுந்துருவேன். இப்போ தான் எனக்கு புரியுது, நான் நம்புகிற கடவுள் பரலோகத்தில் இருக்கக்கூடாது, அவர் என்னோட இருக்கணும். இது எனக்கு விளங்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து கூட்டம் முடிகிற வேலை. இப்போ போன வாரத்தில் தான் அப்புறம் நியூட்டன் வந்திருந்தார், அந்த கூடுகையில் தான். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், we must be very sure that our God is very closer to us. அப்பொழுதுதான் தவிர்க்க முடியும், அப்பொழுதுதான் வாயை கட்டுப்படுத்த முடியும், அப்பொழுதுதான் தவறான குணாதிசயங்களை தவிர்க்க முடியும், அப்பொழுதுதான் சிகரெட்டை தவிர்க்க முடியும், அப்பொழுதுதான் மிதமானத்தை தவிர்க்க முடியும், அப்பொழுதுதான் ஆகாத உறவுகளை தவிர்க்க முடியும், அப்பொழுதுதான் ஆகாத காட்சிகளுக்கு நோ சொல்ல முடியும், அப்பொழுதுதான் கண்கள் எங்கேயோ போய்கொண்டிருக்கின்ற பொழுது கூட திருப்புவதற்கான ஒரு தூண்டுதல் வரும். ஃபியர் ஆஃப் காட். அல்லேலூயா. கடவுளை குறித்த பயம் என்பது ஒரு அச்சம் என்கிற அடிப்படையில், அது ஒரு டிவைன் ஃபியர் என்று சொல்லுகிற பொழுது, கர்த்தர் என்னை பார்த்து மனஸ்தாபப்பற்றக்கூடாது, கர்த்தர் என்னை பார்த்து மனம் வருந்தக்கூடாது. என்ன அவர் வந்து நல்ல ஒரு பக்தனாக இருக்க விரும்புகிறார், நல்ல ஒரு பரிசுத்தவனாக இருக்க விரும்புகிறார், நான் அவர் எதிர்பார்க்குற எதிராக இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை முறை அவருக்கு அவரை கிரீவ் பண்ணக்கூடாது, அவரை மன வருத்தப்படக்கூடாது. இதுதான் பயம். அல்லேலூயா.
அவர் என்னை அடித்து விடுவார், உதைத்து விடுவார், வேலையிலிருந்து நீக்கி விடுவார், வியாபாரத்தில் தோல்வியடை செய்து விடுவார், கை காலை உடைத்து விடுவார். அந்த அச்சம் நம்ம கடவுள் அப்படி கிடையாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையினால் மன கஷ்டப்படக்கூடாது. சவுல் தேவன் சொன்னபடி செய்ய தவறின பொழுது சாமுவேல் இடத்துல வந்து தேவன் ஒரு விஷயத்தை சொன்னார். சாமுவேல், நான் ஒரு மேட்ரை சொல்கிறேன்ப்பா, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னன்னு சொன்னால், உன்னை அனுப்பி நான் இந்த சவுலை ராஜாவாக்கணும் பாரு. நவ் ஐ ஃபீல் ஸோ சாரி, ரொம்ப வருத்தப்படுறேன் சாமுவேல். சாமுவேல் கேட்குறான், என்ன ஆண்டவரே, என்ன பண்ணா? ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு மேட்ரு சொன்னேன், அது மாதிரி செய்வான்னு எதிர்பார்த்தேன். என்னால் ராஜாவாக்கப்பட்டவன் அதை செய்யலைன்னா யார் செய்கிறது? நான் தானே அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சேன். ஆனால் ஒரு மேட்ரை சொன்னேன், அவன் செய்வான்னு. இப்போ என்ன ஆகி போச்சுது? அவன் செய்யலைப்பா. நான் சொன்னதை கேட்கல, அவங்க கூட இருந்தவன் சொன்னதை கேட்டான். நான் அந்த ஆடு மாடுகளெல்லாம் அழிக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அவன் கூட இருந்தவன் சொன்னான் ஆடு மாடு அழிக்காமல் கொண்டு போகலாம். அதுக்கு அதை கேட்டான். ராஜாவாக்குன நான் சொன்னதை கேட்கல, கூட இருந்த அவன் சொன்னதை கேட்டான். சாமுவேல், ஐ எம் ஸோ அன்ஹாப்பி ஓவர் ஹிம். பாரிப்போம் அவனை என்ன பண்ணுறேன், அவனை ஒரேடியாக போட்டு தள்ளுறேன்னு போடலைங்க. 40 வருஷம் அவன் ஆட்சியில் இருந்தான் இல்லையா? வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார், மனவேதனையை பகிர்ந்து கொண்டார். இவன் இவ்விதமாக செயல்பட எதிர்பார்த்தேன். சில நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவர் நம்மை தண்டிப்பதற்கு தூண்டும் என்றுமல்ல, சங்கடப்பட தூண்டும். மகனே நீயுமா? ஜூலியஸ் சீசருடைய நாடகத்தில் அந்த இறுதியில் வந்து குத்துறோம் யாரு? புரூட்டஸ். எல்லாரை விட முழுமையாக நம்புறது புரூட்டஸ் தான். ஆனால் வேறு அந்த நாடகத்தில் இறுதியில் புரூட்டஸ் வந்து குத்துறோம். அது வரல நிறைய பேர் குத்துறாங்க. ஆனால் ஜூலியஸ் என்ன செய்யலை? சாகலை. ஆனால் இவன் புரூட்டஸ் வந்து குத்துனோன்னு, நீயுமா புரூட்டஸ்? அவ்வளோதான். ஜூலியஸ், இதுக்கு மேலே நான் வாழக்கூடாது, இதுக்கு மேல் என்னுடைய உயிர் இருக்கிறது சரியில்லை. ஏன்னா எல்லாரை விட உன்னைத்தான் நம்பினேன், நீயும் இவ்விதம் மாறிவிட்டே. ஆக தேவன் எல்லாரும் எதிர்பார்க்கலைங்க, எல்லாரும் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிர்பார்க்கிறார். ஆகையால் தான் சில நேரம் அவருடைய வழிகளை விட்டு நாம் விலகுகிற பொழுது, அவர் வாழச் சொன்னபடி வாழ தவறுகிற பொழுது, அவர் போகாதே என்று சொன்ன இடத்துல போகும் பொழுது, அவர் பார்க்காதே என்று சொன்ன இடத்துல பார்க்கும் பொழுது, அவர் செய்யாதே இடம் என்று சொன்ன இடத்தை செய்யும் பொழுது, அவர் விட்டுவிடு என்று சொல்கிற விஷயம் விட்டு விடாமல் இருக்கிற பொழுது, சற்று நேரத்திற்கு பிறகு ஒரு அன்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கிறது, மன கஷ்டம் வர ஆரம்பிக்கிறது. என்ன நடந்தது? we have grieved the spirit of God. அப்பொழுதுதான் மனம் கசந்து அழுவதற்கும், கண்ணீர் விட்டு கதறுவதற்கும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. when we enjoy the presence of God, also we will have the fear of God. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன் தேவ பயமுடையவனாக இருப்பான். தேவ பிரசன்னத்தில் இல்லாதவனுடைய பயம் வந்து பார்ஷியலாக தான் இருக்கும். அவன் ஏதோ ஒரு தனக்கு எதிராக ஏதோ நடந்து போகணும் பயப்படுவானே ஒழிய, நான் கர்த்தருடைய உறவை இழந்து விடுவேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து விடுவேன், அவருடைய அன்பை இழந்து விடுவேன் எல்லாம் பயப்பட மாட்டான். ஃபியர் ஆஃப் காட். தேவ பிரசன்னத்திலே நாம் வாழுகின்ற பொழுது இந்த தேவ பயந்தாங்க நம்மளை வாழ வைக்குது. இந்த பொல்லாத உலகத்தில் தீமைகளை தவிர்ப்பதற்கு we need to have the fear of God in our hearts. யாரும் தர முடியாது. அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம தப்பு பண்ண முடியும், அம்மாவுக்கு தெரியாமல் தப்பு பண்ண முடியும், கணவனுக்கு தெரியாமல் தப்பு பண்ண முடியும், மனைவிக்கு தெரியாமல் தப்பு பண்ண முடியும். ஒரே ஒருத்தருக்கு தெரியாமல் தான் தப்பு பண்ண முடியாதுங்க, அவர் தான் தேவன். அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் அவருடைய ஐக்கியம் தான் நமக்கு முக்கியம். இக்காலத்து பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை பக்கத்தில் வைத்துக்கொண்டே யார் யாரோடோ தவறாக பேசுகிறார்கள், பழகுகிறார்கள் இல்லையா? பெற்றோரை வைத்துக்கொண்டே பெற்றோருடைய ஃபோனில் இருந்தே தப்பாக பேசுகிறாங்க, பெற்றோருடைய டிவைசஸை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க? தவறான உறவுகளை வளர்க்கிறார்கள். ஏனென்றால் they don't have the awareness that God is there. அருமையானவர்களே, ஃபியர் ஆஃப் காட் தான் பாவத்துக்கு நம்மளை தவிர்க்கும். மற்றபடி நம்முடைய மன கட்டுப்பாடு அல்ல, நம்முடைய பக்தி வைராக்கியம் அல்ல, ஃபியர் ஆஃப் காட். அந்த ஃபியர் ஆஃப் காட் இருக்கின்ற பொழுது தீங்குகளுக்கு தவிர்க்கப்படுகிறது, தீமைகள் தவிர்க்கப்படுகிறது, ஆகாத காரியங்கள் தவிர்க்கப்படுகிறது. ஆகையால் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must be very sure that we have received Jesus for our heart. இயேசுவை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, இயேசுவை பெற்றுக்கொண்டேன். இதுதாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுதான் நியூ டெஸ்டமென்ட், இதுதான் கிறிஸ்தவம். இயேசுவை நீங்கள் கோயிலில் போய் பார்க்குறதில்ல, இயேசுவுக்கு நீங்கள் கோயிலாக மாறணும். There is no more temples in the New Testament because you are the temples of God. நீ தான் கடவுளுடைய ஆலயம். அவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது அவருடைய கண்ட்ரோல் நமக்கு இருக்கும், நாம் தவிர்ப்போம். அல்லேலூயா. வாக்கி வந்தபடி பேச முடியாதுங்க. எனக்கும் சில நேரத்தில் என் மனைவி ரொம்ப கோபமாக பேசுனுங்கிற உணர்வு வரத்தான் செய்கிறது. ஆனால் 2 வார்த்தை சொல்கிறோம், 3 வார்த்தை சொன்ன உடனே கட்டுப்படுறோம். ஏன்?
கர்த்தருடைய அந்த உணர்வு வருகிறது. என்ன தம்பி பேசிகிட்டே இருக்கிறியே, நீ அடுத்து சொல்ல போகிற வார்த்தை எப்படி முடியும்னு உனக்கு தெரியுமா? நீ அடுத்து உன் மனசில் ஏற்படுகிற ஆத்திரத்துக்கு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை சரி பண்ணுற எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? ஸ்டாப். அதனால் அது அப்படிப்பட்ட ஒரு மன மோதல் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு மன உணர்வு இருந்தால் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கொட்டி தீர்க்கலாம். அல்லேலூயா. ஆக இதெல்லாம் எங்கே நடக்கிறதுன்னு சொன்னால் நாம் ஆண்டவரோடு இருக்கிற பொழுதுதான். எனவே ஃபியர் ஆஃப் காட், பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கு ஃபியர் ஆஃப் காட் இருக்கும். மூன்றாவதாக அண்டர்ஸ்டாண்டிங் காட், புரிந்து கொள்ளுதல். நீங்கள் எவ்வளவுதான் பைபிள் படித்தாலும் சரி, எத்தனை தியாலஜிக்கல் காலேஜஸுக்கு போனாலும் சரி, எவ்வளவுதான் நீங்கள் டாக்டரேட்ஸ் வாங்கினாலும் சரி, தேவனை நீங்கள் அறிய வேண்டிய விதமாக அறிய முடியாது. there is only one way, ஒரே ஒரு வழி. you need the fellowship. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவன் அவரை அறிவான், அவரை புரிந்து கொள்வான். பாருங்க, ஒருத்தர் வந்து டெல்லியில் இருக்கிறார், இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவரை குறித்து நமக்கு நிறைய தகவல் சொல்லப்படுகிறது. தகவல் நிறைய சொல்லப்பட்டாலும் அவரை குறித்து நம்ம முழுமையாக அறிய முடியாது. அப்படி தானே? என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா, நான் சிலரோடு உள்ள தொடர்புகள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான். நம்ம போகிற இடத்துல அவங்கள பார்க்குறோம், இது போன்ற கூடுகளை சந்திக்கிறோம், குறிப்பிட்ட சில ஏரியாஸில் அவங்கள பார்க்குறோம், பேசுகிறோம். அவங்க நல்லா பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க, ஊழியத்தை தாங்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அப்போ அவர்களை குறித்த ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஏற்படுது. ஹீ இஸ் வெரி குட், நல்ல மனுஷன், எப்போ போனாலும் விழுந்து விழுந்து உபசரிக்கிறார், ஊழியத்தை நல்லா தாங்குகிறார். சமீபத்தில் நான் ஒரு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் அந்த ஊழியத்துக்காக சென்ற பொழுது ஒரு இரவு வேளை, அன்று இரவு நான் அந்த சர்ச்சில் பேசணும். அந்த சபையினுடைய செயலாளர் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவர், நல்ல படித்தவர், நல்ல போஸ்ட்டில் இருந்தவர். அவர் எங்களுடைய வாகனம் போன உடனே எங்களை ரிசீவ் பண்ணி அழைத்து கொண்டு சென்ற விதம், அறையில் ரெஸ்ட் எடுக்க சொன்ன விதம், எங்களுக்கு காஃபி கொண்டு வந்த விதம், தொடர்ந்து நம்ம சாப்பிட போகிறது சம்மந்தம் எல்லாமே வந்து ஐ வாஸ் மச் இம்ப்ரெஸ்ட். ஒரு நல்ல லெவலில் இருக்கிறவர் கூட எவ்வளோ தாழ்மையாக நமக்கு உதவி செய்கிறார். இப்போது அந்த அளவுலேயே நிறுத்தி விட்டு நான் வந்திருந்தால் அவரை குறித்து இந்த அளவு நான் என்ன நினைத்து கொண்டு, இஸ் அ வெரி குட் பர்சன், பக்கா ஜென்டல்மேன். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அன்று இரவு அவர் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்றார், என்னையும் என்னுடன் வந்தவர்களையும். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் அவர் பிஹேவ் பண்ணதை பார்த்த உடனே இவரை குறித்திருக்கிற நல்ல எண்ணெல்லாம் எனக்கு போயிடுச்சு. புரிந்ததா? என்னை நன்றாக நடத்தினார், நன்றாக பேசினார். ஆனால் அந்த ஹோட்டல் சர்வெண்ட்டை போன உடனே வித்தியாசமாக நடந்து கொண்டார், ஒரு விதமாக பேசினார், கோபம் ரொம்ப வருது, ஆத்திரம் வருது, அலட்சியமாக பேசுகிறார். அப்பொழுதுதான் அவருடைய ட்ரூ அந்த இன்சைட் என்னங்கிறது தெரிஞ்சது. புரியுதா உங்களுக்கு? இவர் எனக்கு தூரமாக இருக்கிற வரைக்கும் இஸ் ஸோ குட். அவர் பக்கத்தில் அவரோடு கொஞ்சம் பக்கத்தில் போன பிறகு தான் அவர் வந்து நான் நினைத்தபடி இல்லை. அருமையான, எவ்வளோ தான் பைபிள் மூலமாக நீங்கள் இயேசு தெரிந்திருந்தாலும் அவரை நீங்கள் பக்கத்தில் நெருங்கி போய் பார்த்தா தான் அவர் யாருன்னு தெரியும். அப்பொழுதுதான் அவர் எவ்வளோ குட்டுங்கிற தெரியும். நல்லலையா? மற்றபடி பைபிள் ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அப்படிலாம் பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்கலாம். அவர் நல்லவருங்கிறத எப்போ அறியணும்னு சொன்னால் when he is coming very nearer to us. இன்றைக்கி நம்ம நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்கள குறித்த ஒரு ஒப்பீனியன். அதனால தான் நான் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா நெருங்கி பழகிறதில்ல. ஏன் பழகிறதில்லைன்னா வேறு ஒன்றும் கிடையாது, அவர்களை குறித்து நமக்கு ஒரு நல்ல சிந்தனை இருக்குது, நல்லவங்க, அதை இழந்துடக்கூடாது. அவர்களிடத்தில் ரொம்ப நெருங்கி பழகி அவர்களுடைய உண்மை நிலையை அறிவதற்கு வாய்ப்பு கிடைத்து அவர்களை குறித்திருக்கிற சந்தோஷமான மனநிலையை இழந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் பேரிடத்துல நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்க வேண்டியிருக்குது. ரொம்ப நெருங்கி போட்டால் நிறைய தெரியும். எப்போ அப்படி தானே நம்ம நெருங்கி பழகிறோம், நிறைய தெரியும். அதே போல் when we are coming so closer to God, we will be able to understand God more. ஆண்டவர் அதிகமாக புரிஞ்சுக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்போ வரும்? பிரசன்ஸ். அல்லேலூயா. சிலர் பாருங்கள், அந்த போதகர்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்பால் ஒரு பாயிண்ட் கூட தெரிய மாட்டேன். அவங்க தலைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்க பாஸ்டர் போதனை பண்ணது, அவங்க தலைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்க புத்தகத்தில் படித்தது. என்னுடைய புத்தகத்தை ஒருவர் இப்போ வாங்கி படித்தார், படித்து முடிச்சுட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது, அப்போ நீங்கள் அதை இது பண்ணலாமே. இல்லை, அவர் வந்து புத்தகம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவர் எப்படி வாழ்கிறாருன்னு எனக்கு தெரியலையே. புத்தகம் ரொம்ப நல்ல வாழ்க்கையை பற்றி பேசுது, ஆனால் இவர் இப்படி வாழ்கிறது. என்கிட்ட வந்து அவர் சொன்னார், அவருக்கு உங்களுடைய புத்தகம் நல்லா பிடிச்சிருக்குது, ஆனால் அடுத்த புக்கை வாங்க மாட்டேங்காரு. ஏன்? இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்கிறோம், நல்லவராக வாழ்கிறாரா அப்படிங்கிறத அவருக்கு தெரியாதே அப்படின்னு. இப்போ இவர் என்னை நல்லவராக கண்டுகொள்வதற்காக என்னுடைய அவர் தொடர்ந்து நடக்க முடியுமா? ஆனால்
அவருக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவருக்குள்ள ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லைன்னா அவர் ஒரு பாஸ்டர் முக்கியமாக நினைக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு அதுதான் வேதம். அவருடைய வாழ்க்கையை எதுவும் கவனிக்க மாட்டார். ஆனால் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அவர் இயேசு கிறிஸ்து 16,000 அடி உயரத்தில் நான் பார்த்தேன்னு சொன்னால் அதை அப்படியே நம்புவார். அருமையானவர்களே, சிலருக்கு தாங்களுடைய போதகர்கள், தாங்கள் ஊழியர்கள் என்று எண்ணுகிறவர்கள் சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்கு அப்பால் ஒன்றும் தெரியாது. பிரதர் கூட சொன்னார், 13 வருஷமாக பைபிள் ஸ்டடிக்கு ஒருத்தர் வராரு, திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாரே பாருங்க, மனம் உடைஞ்சு போச்சுது. ஏன்னா உண்மைதான் ப்ரோ. அது நீங்கள் எத்தனை பைபிள் ஸ்டடிக்கு போனாலும் சரி, எத்தனை புத்தகம் படித்தாலும் சரி, எத்தனை யூடியூப் மெசேஜஸ் கேட்டாலும் சரி, till you come to Jesus closely, you will never be able to understand Christ who he is. அவருடைய ஐக்கியத்தில் வந்த பிறகு தான் அவர் அறிய முடியும். பேதுரு எல்லாரும் போன வேளை இயேசு கேட்குறாரு, எப்பா நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களே அப்படி கேட்டவளை இயேசு கிறிஸ்து அவன் என்ன சொன்னான்? உம்மை பிரிந்து போனால் யார் அற்புதம் செய்கிறது, யார் 5 அப்பங்களை 5000 மாற்றுறது, அது சொல்லலை. நித்திய ஜீவ வார்த்தைகள் வேறு எங்கே கிடைக்கும் ஐயா? உம்மிடத்திலிருந்து கேட்டவைகளை நான் எங்கும் கேட்டதும் இல்லை, கேட்க போகதும் இல்லை, அதனால் உம்மை விட்டு பிரிந்து போவதற்கு வாய்ப்பும் இல்லை. அதுதான் அந்த க்ளோஸில் நடக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ சொன்னாங்க, பவுலுக்கு என்னையா வாழ்க்கையில் கிடைச்சது அப்படி பெருசா? என்ன கிடைச்சது? வீடு கிடைச்சதா, வசதி கிடைச்சதா? ஒரு குடும்பமும் கிடையாது, குழந்தை குட்டியும் கிடையாது, ஊர் ஊராக போய் ஊழியம் செய்தார். நல்ல சாப்பாடு கூட இருந்த மாதிரி தெரியலையே, நல்ல ட்ரெஸ் இருந்த மாதிரி தெரியலையே. கர்த்தர் எனக்கு நல்ல சட்டையெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆனால் பவுலுக்கு அது இல்லைங்க. ஆகையால் தான் 1 Corinthians 4:11 வாசித்து பார்க்கும்பொழுது, இந்நேரம் வரைக்கும் பசியோடும் நிர்வாணத்தோடு இருக்கிறோம், தங்க இடமில்லாதவளாக இருக்கிறோம், எல்லாராலும் தூஷிக்கப்படுவளாக இருக்கிறோம், நல்ல ட்ரெஸ் இல்லைங்க, நல்ல சாப்பாடு இல்லைங்க. அவ்வளோ பெரிய ஊழியம் செய்தவர். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் கொஞ்சம் பேர் எதிர்பார்க்குறாங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டு போன பிறகு சிலர் இப்படி, இவர் இதெல்லாம் சொல்கிறாரு, பவுல் மாதிரி இருக்க வேண்டியது தானே. இல்லைங்க, ஆண்டவர் யார் யாரை எப்படி வச்சிருக்கிறார் அப்படி தாங்க இருக்க முடியும். அவர் வீடு இல்லாதவராக வச்சுருந்தார், அவருடைய ஊழியர் அடிப்படையில். நான் ஒரு வீட்டில் இருக்கணும்னா நான் அப்படி தான் இருக்கணும். இல்லையா? ஆண்டவர் யார் யாரை எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படி தான் இருக்கணும். ஆக இந்த மாதிரிப்பட்ட சிந்தனையில் வர்றோம். அப்போ அவருக்கு இப்போ பவுலுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொன்னாருன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்போன் யார்? நாசமோ மோசமோ பட்டயமோ வியாதியோ மரணமோ துன்பமோ துக்கமோ எது வந்தாலும் nothing will separate me from the love of Christ. ஏன் சொன்னார்? அதுதான் அந்த பிரசன்ஸில் வாழ்ந்த அனுபவம். இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்ந்த அனுபவம். உலக ரீதியாக ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் அவரிடத்திலிருந்து கிடைக்கிற ஒன்று கிடைக்காமல் போனால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தால் அதுதான் க்ளோஸர் அண்டர்ஸ்டாண்ட். அல்லேலூயா. ஐக்கியம் இருந்தால் நாங்கள் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி ஒரே வீட்டுக்குள்ளே 30 வருஷம் 40 வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ மேட்டர் தெரியல தெரியுமா? என்ன பிரதர், 30 வருஷம் 40 வருஷம் ஒன்றா தான் வாழ்கிறாங்க. இணை பிரியாத தம்பதிகள். சர்ச்சஸுக்கு போய் அந்த பாட்டு பக்கம் இவங்க ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. அப்படிலாம் தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஒருத்தரை பற்றி அவங்க ஏரியாவில் உள்ள இன்னொருக்கு தெரிய மாட்டேங்குது. வாட் இஸ் மிஸ்ஸிங்? ஒரு வீட்டில் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை, ஐக்கியத்தில் இல்லை, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. தே ஆர் ஸ்டேயிங் டுகெதர் பட் நாட் லிவிங் டுகெதர். கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் வருகிற பொழுதும் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேதம் எப்போ புரியும்? சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் எல்லாரும் இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் மட்டும் வித்தியாசமாக சொல்லுங்கள். நான் மட்டும் வித்தியாசமாக சொல்லலை, நான் சொல்கிற அத்தனையும் வேதத்தால் உறுதிப்படுத்தப்படும். இதை நான் எங்கே கற்றுக்கொண்டேன்னு சொன்னால், பைபிளை நிறைய படித்ததுனால இல்லை, நிறைய புத்தகம் படித்த. சிலர் என்ன நினைக்கிறாங்க, பிரதர் 60 புக்கு படிச்சிருக்கனால இவர் வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளோ புத்தகமாக தான் இருக்கும். என் வீட்டுக்குள்ளே வந்தால் நிறைய புத்தகமே கிடையாது, நான் எழுதின புத்தகம் தான் இருக்குது. நான் நிறைய பிரபலமான தேவ மனிதர்களுடைய புத்தகங்களுடைய படிக்க வாய்ப்பை பெற்றவன் அல்ல. தொடக்க காலத்தில் கொஞ்சம் படித்தேன், இப்போ நிறைய புக்கு படிக்கிற வாய்ப்புகள் எனக்கு இல்லை. நான் கற்றுக்கொண்டவைகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகள் அவைகள் உண்மைதான் என்பதை வேதத்தின் மூலமாக கண்டுகொண்டேன். அவர் என்னுடைய இருதயத்தில் எதையெல்லாம் போதித்தாரோ அவைகளெல்லாம் சரிதானா என்பதை வேதத்தில் பார்த்தா அது ஒன்றும் கான்ட்ரடிக்ட் பண்ணலை. அதனால தான் அக்செப்ட் பண்ணேன். அதனால் 500 பேர் ஒரு விதமாக சொன்னாலும் நான் வித்தியாசமாக சொல்கிறேன். இன்னைக்கு ஊர் உலகம் சொல்லுவாங்க, தாவீதை போல நடனமாடி ஆராதிக்கணும், எல்லா சபைகளும் பிரசங்கம் பண்ணது. நீங்கள் நடனத்தை எதிர்க்கிறீங்க. தாவீதை போல நடனம் ஆடல என்ன தவறு? தாவீது நடனமானது தட் வாஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஏரியா. தாவீது நடனமாடி தான் ஆராதிக்கணும் தேவன் சொல்லவும் இல்லை.
அது நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டமும் கிடையாது. அது அந்த ஆலய பிரகாரத்தில் ஆடப்பட்டதும் அல்ல. ஒரு பொதுவான சூழலில் கர்த்தர் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்த பொழுது சந்தோஷத்தினுடைய விளைவாக அந்த நடனம் ஆடினான். இந்த நடனத்தை நாம் ஆட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஏன்னா வி ஆர் நியூ டெஸ்டமென்ட் டைம். நாம் தாவீதினுடைய முறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சில மாரல் திங்ஸை நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்கிறோம், நல்ல விஷயங்களை. அதனால் அவர் சாப்பிட்ட மாதிரி நாம் சாப்பிடணும், அவர் போன மாதிரி போகணும், அவர் உடுத்த மாதிரி உடுக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. தாவீதை போல தான் நான் உடுப்பேன், தாவீதை போல தான் நான் கோலியாத்தை வீழ்த்துவேன். அப்படி நம்ம தாவீதை போல கோலியாத்தை வீழ்த்த போன என்ன நடக்கும்? நம்ம பக்கத்து வீட்டில் யாரும் உயிரோடு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். பக்கத்தில் உள்ளவர் வந்து எதிர்த்து நின்று கெட்ட வார்த்தையை பேசுகிறார். என்னையா உன் காடு பெரிய காடா? நான் போகிறேன், ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கிட்டு போய் ஒரேடியே தலையில் போட்டேன். என்னப்பா நீ எப்படி சொன்ன? தாவீது கோலியாத்துக்கு என்ன செய்தான் அதைத்தான் நான் செய்தேன். தாவீதை போல அவனுக்கு கல் பெருசாக கிடைக்கல, அவன் குட்டி கல் எடுத்துகிட்டு போனான், எனக்கு பெருசாக கிடச்சி போட்டேன். எங்க தாவீதை போல நடனம் பண்ணால் தாவீதை போல நீங்கள் கோலியாத்தை வீழ்த்தணும்ல. தாவீது காலத்தில் எத்தனை மர்டர் நடந்து தெரியுமா? அதனால தான் அந்த மனுஷன் ஆண்டவர் சொன்ன, நீ கோயிலெல்லாம் கட்டக்கூடாது, எல்லாம் சரி தான் போ, நீ எனக்கு என் ஆத்மாவுக்கு பிரியமானவன் தான், ஆனால் ரொம்ப ரத்தம் சிந்தி இருக்கிற. இப்போ நாம் அதை மாதிரி செய்ய முடியுமா? நியூ டெஸ்டமென்ட்ல உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறது? நீ ஆடி பக்தியை வெளிப்படுத்தோ, பாடி பக்தியை வெளிப்படுத்தோ, உடலை உலுக்கி பக்தியை வெளிப்படுத்தல, கிறிஸ்துவை போல வாழ்ந்து பக்தியை வெளிப்படுத்து. அல்லேலூயா. முறைமை மாறி போச்சுதே. We are not called by God to dance like David, but to live like Jesus. இயேசுவை போல வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதான் நியூ டெஸ்டமென்ட் பேசுது. இது எப்படி புரியுதுன்னா, பைபிளை நிறைய தியாலஜிக்கல் காலேஜுக்கு போனதுன்னா எந்த ஒரு தியாலஜி காலேஜுக்கும் போகிறது வாய்ப்பு கிடைக்கல. பாண்டிச்சேரியில் முக்கியமான ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னார், நீ போய் ஒரு தியாலஜி காலேஜுக்கு போய் தொலைப்பாண்டி. நான் போகலை, எனக்கு அந்த அழைப்பு இல்லை, எனக்கு அதில் மனமே ஈடுபடலை. இந்த குட்டி 23 ரூபா பைபிள் தான் படித்தாங்க, இத்தனை புத்தகம் எழுதுகிறேன்னா எல்லாம் அந்த பைபிள் படித்ததான். கர்த்தர் எனக்கு நிறைய காலையில் கற்றுக் கொடுத்தார். நான் அந்த அளவுக்கு அறிவழி கிடையாது. இன்று கூட நிறைய விஷயங்கள் எனக்கு அறிவு கிடையாது, நிறைய விஷயங்கள் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவு, நான் ஸ்மார்ட் கிடையாது. இந்த கர்த்தரை அறிகிற அறிவில் கொஞ்சோண்டு கற்றுக்கொண்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இது எப்படி பெற்றுக்கொண்டு நிறைய புத்தகம் இல்லை. Because I am very sure I have received my God's fellowship. I have accepted Jesus as my Savior. Now He is with me. அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலே வாழ்கிறவன் தேவனை புரிந்து கொள்ளுகிறான், தேவனை அறிந்து கொள்ளுகிறான். நான்காவதாக பார்க்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? What will happen when we are in the fellowship of Christ? ஏதோ உடல் எனக்கு நல்லா தெரிஞ்சு போகிறத, நேற்றுக்கு நல்லா ஆவி வந்து இறங்குச்சு. நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு இறங்கிட்டு தான் இருக்குது. பரிசுத்தாவியானவர் ஒரு முறை தான் உனக்குள்ளே இறங்குவார், அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஸ்டே பண்ணுவார். அப்படி தானே? ஒவ்வொரு முறையும் இறங்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் தீ ஆவி, அது ஃபால்ஸ் ஸ்பிரிட். அது ஒவ்வொரு முறையும் இறங்கும், ஏன்னா நிறைய ஆவி இருக்கு. அதனால தான் அந்த கண்ட கூட்டங்களுக்கெல்லாம் போய் இறங்குவதாகன்னு சொல்கிறவங்கள நீங்கள் தயவு ஆண்டவரே எனக்கு இது இறங்காது இருப்பதாக. அவர் அங்கேருந்து கத்துவார் இறங்குவதாக. ஒவ்வொரு முறை இறங்கணும். அவர் என்ன, அவர் மேலே இறங்கி தான் அவர் தப்பாக போயிட்டு இருக்கிறார். அவர் மேலே இறங்கின ஆவி அவருக்குள்ளே வந்ததுனால தான் அவருக்கு சினிமாவும் ஒன்று தான், டான்ஸும் ஒன்று தான், கிளப்பும் ஒன்று தான், எல்லா சினிமா வேஷமும் ஒன்று தான். இப்போ இவர் ஒரு பாட்டை பாடிட்டு கூடிதனம் எல்லாருமே இறங்குவதாக. இப்பொழுது இறங்குகிறது ரிசீவ் டச். ஆமாம், நீயும் வஞ்சிக்கப்பட்டு ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் போய் ஒரு கதை சொல்கிறாரு. நான் நிறைய சினிமாலாம் பார்ப்பேன், நீங்கள் பார்க்க மாட்டீங்களோ? அவர் தமிழ்நாட்டில் முக்கியமான ஊழியக்காரர். ஆமாம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர் தயாரித்த சினிமா படமெல்லாம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தாழ்விலிருந்து அவருக்கு தேவன் கிருபை கொடுத்து அடுத்த படம் வெற்றி அடைச்சார். அதனால தான் நம்ம ஊர்லேருந்து ஒரு ஆள் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு பரலோகத்துலேயே ஆண்டவர் ஒரு CD கொடுத்து அனுப்பினாராம். எப்படி? ஹாலிவுட் தரத்தில் நீ சினிமா விடுன்னு. ஆமாம், ஆண்டவருக்கு அப்போ கூட சொந்த ஐடியா இல்லை. இந்த ஆள்கள் கண்ட கடவுளுக்கு சொந்த புத்தியே இல்லை. அப்போ அவரும் ஹாலிவுட்டை தான் காட்ட வேண்டியது. இங்கே இருக்கிற ஊழியக்கான சினிமாவை தான் காட்டுறான். அவன் தலையும் சினிமாவை தான் சொல்லுது, அவன் ட்ரெஸ்ஸும் சினிமாவை தான் சொல்லுது. இப்போ இப்படியாப்பட்ட ஆளுகள் வந்து கூட்டம் நடத்தி இறங்குவதாக. ட்ரம்மை நல்லா அடிங்க, அடிக்க பிடிங்க. நான் இறங்குறதுக்கு அடிக்க சொன்னேன். ஏன்னா இவர் இறங்கலைன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு பார்வை போவார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லாஸ்ட் ஸ்கேலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு அந்த இறங்குறது இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் இறங்கும்.
இந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்து ஃபால்ஸ் ஸ்பிரிட் இறங்குறதுனால சினிமாவுக்கு வித்தியாசமும் தெரியல, கிளப்புக்கு வித்தியாசமும் தெரியல, அவலட்சணமான உடைகளுக்கு வித்தியாசமும் தெரியல. அவங்க வந்து இறங்குவான்னு சொன்னால் நான் கெட்டது போல கெடுவதாக இவ்வையகம். அதனால் அந்த மாதிரிப்பட்ட கூட்டத்துக்கு போனால் நாம் என்ன ஜெபம் பண்ணிக்கணும்? ஆண்டவரே தயவாக இப்படி ஏதாவது எங்கள் தலையில் இறங்கிடக்கூடாது, இறங்கின ஆபத்து. ஒவ்வொரு முறை இறங்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. நிறைய பெந்தைகோஸ்தே திருச்சபையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இறங்குறது தான். ஏன்னா இறங்கும் போயிடும். அது வந்து இப்போ ஹோலி ஸ்பிரிட் அப்படி கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் வந்தால் இறங்கிட்டா நம்மகிட்ட இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் நம்மிடத்தில் வருகிற பொழுது என்ன நடைபெறும்? திடீர்னு இறங்கல, உருவுக்கல்ல, அவர் லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். மத்தேயு 18ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறாவிட்டா. எப்படிங்கன்னா நம்மளை நாமளே மாத்துறது இல்லைங்க. பிரசங்கம் கேட்டு போதனை கேட்டு நம்மளை நாமே மாத்துறதில்லை. நாம் ஐக்கியமாக இருக்கிற கர்த்தர் நம்மை மாற்றுவார். அவர் மாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. என்னை மாற்றும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே, என்னை வணைந்திடும் ஆண்டவரே, நம்ம மாற்றுகிறோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. பாருங்கள், ரெண்டு விதமான பவர்ஸ். நல்லா கவனிங்க, பிரசங்கம் முடிய போது. காட்கிட்ட 2 பவர் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் பவர், ஒன்று அவருடைய ஃபெலோஷிப் பவர். அவர் ஒருவரோட சேர்ந்தா என்ன நடக்கும், ஒருவரோட சேராமலே அவருக்கு ஒன்று கொடுத்தா என்ன நடக்கும்? பாருங்கள், ஒரு பிசாசை துரத்தணும், அதுக்கு என்ன வேணும்? ஒரு பவர் வேணும். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனிடத்தில் நேரடியாக போய் ஐக்கியம் கொள்ளாமலே அவனுக்கு அந்த வல்லமையை கொடுக்கலாம். கொடுத்தா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவன் அந்த வல்லமையை பயன்படுத்தி கொண்டு பிசாசை துரத்தலாம். அதுபோல் ஒருவருடைய நோயை நீக்கிறது, குணமாக்கும் வல்லமையை தேவன் யாரோட ஐக்கியமாக இல்லையோ அவரிடத்துல, ஒரு உதாரணத்துக்கு, அப்படி ஆண்டவர் ரெகுலராக பண்ண மாட்டார். அப்படி பண்ண விரும்பினா கூட சில நேரங்களில் ஒன் டைம் இன்சிடென்ட்ஸ் பைபிளில் நிறைய உண்டு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் அண்ணா காய்பாவை கொண்டு கூட ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஒன் டைம் ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறார். அதே போல் நிறைய நடக்கும். அது மாதிரி ஒருவனுடைய வியாதியை குணமாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு குணமாக்கும் வல்லமை கொடுத்து குணமாக்கலாம். அவர் குணமாகும், அவருக்கு பிசாசு போகும். இது போன்ற காரணம். இது எக்ஸ்டர்னல் பவர். ஆனால் ஃபெலோஷிப் பவர் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் ஒருவரோடு இணைந்தால் ஒழிய இன்னொரு இடத்துல சில காரியங்கள் நிகழவே நிகழாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஜெபம் பண்ணி பாருங்கள், இன்னொருடைய மனமாற்றம் நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது. அப்போ என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரனா? இல்லை. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு சம்பந்தப்பட்ட நபர் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். ஆனால் என்ன பண்ண மாட்டார்? கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறதில்ல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு உள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா காடோட அவன் இணையணும். புரிகிறதா? அதனால தான் எந்த ஊழியக்காரருடைய வல்லமை இறங்கி வந்தாலும் மாற்றம் நடக்காது. இன்றைக்கு பாருங்கள், ஒவ்வொரு கூட்டத்திலும் இறங்குற சொல்லி நிறைய இறங்கத்தான் செய்யுது. நம்ம ஆளுகள் ஆங்காங்கே கூட்டங்களுக்கு போய் வாங்கிட்டு தான் வராங்க, ரிசீவ் பண்ணிட்டு வராங்க. ஏதாவது லைஃப் சேஞ்ச் இருக்குதா? சுபாவம் மாறி இருக்குதா? மனம் மாறி இருக்குதா? குணம் மாறி இருக்குதா? காரணம் என்னன்னு சொன்னால் 2 பவர். ஃபெலோஷிப் பவர்ங்கிறது அவர் நம்மோட சேர்க்கிறதுனால மட்டுமே. அல்லேலூயா. அப்போ when I give place to God to have fellowship with me, அப்பொழுது அவருடைய ஐக்கியம் என்ன மாற்றுகிறது. புரிகிறதா? அவருடைய க்ளோஸ் ஃபெலோஷிப்பில் மாறுது. நீங்கள் மற்றபடி எவ்வளோ தான் பைபிளை படித்து உங்களை மாற்றிட்டு இருக்க முடியாது. அது பக்தி வாழ்க்கை. ஓரளவுக்கு டு சம் எக்ஸ்டென்ட் யூ மே பி சக்ஸஸ்ஃபுல் அதில். ஆனால் வந்து உண்மையான மாற்றம் நடைபெற வேண்டும் என்றால் ஃபெலோஷிப். அப்போ ஃபெலோஷிப் வந்து என்ன அடையாளம்? நமக்கு மாறுது, சுபாவங்கள் மாறுது. இன்றைக்கி நாம் படித்த வேத பகுதியை பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் என்ன சொல்லலை? நானே மெய்யான திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா செடிகளும் நல்லபடியாக கனி கொடுக்கும் அப்படி சொல்ல. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நாம் எல்லாம் என்ன செய்யணும்? ஒன்றா இருந்தால் கனி கொடுப்பீங்க. அப்போ ஃபெல்லோஷிப் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுங்க. ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ப்ரெசன்ஸ் இருந்தால் என்ன நடக்கும்? சுபாவம் மாறி இருக்கும். இன்றைக்கி நம்முடைய சுபாவங்கள் எவ்வளோ மாறி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்த சுபாவம் இன்றைக்கி எவ்வளோ இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத எத்தனை நல்ல சுபாவம் இப்போ இருக்குது, எத்தனை நல்ல பழக்கம் இருக்குது. கவுண்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவை உடையவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். சுபாவங்களிலே மாறுவார்கள், பழக்க வழக்கங்களிலே மாறுவார்கள், மனநிலைகளே மாறுவார்கள், உலகம் தொடர்பான பார்வைகளே மாறுவார்கள். ஆல்வேஸ் தே வில் கீப் ஆன் சேஞ்சிங், கீப் ஆன் டிரான்ஸ்ஃபார்மிங். மாறிட்டே இருப்பாங்க. உங்களுக்குள் நடக்கிறதா?
இல்லைன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு, ஆண்டவரே எத்தனையோ வருஷமாக உண்மை ஆராதிக்கிறேன், எத்தனையோ வருஷமாக உண்மை நோக்கி ஜெபம் பண்ணுறேன், எத்தனையோ வருஷமாக காணிக்கை கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே ஆண்டவரே, பழக்கங்கள் மாறல, சுபாவம் மாறலையே, ஏன்? ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னுடைய ஐக்கியத்தில் இல்லை, நீ கோயிலுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போகிறதா வர, என்னை தூரத்தில் வச்சுட்டே வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிற, என்னை தூரத்தில் நிறுத்தி கொண்டே நீ எனக்கு காணிக்கை கொடுத்துட்டு இருக்கிற. நான் உன் காணிக்கைக்காக அல்ல, உன்னுடைய ஊழியத்துக்காக அல்ல, உன்னோடு இருக்கத்தான் வந்தேன். தேவன் தம்முடைய உறைவனான குமாரனை நமக்காக தந்தருளினார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படியானால் அந்த ஆண்டுடைய ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற பொழுது சேஞ்சஸ் வரும். சிந்திப்போம், புரிந்து கொள்ளுவோம். ஒரு பிரசங்கம் கேட்ட ஃபீலிங்கோட போக வேண்டாம். டுடே லெட் us find some change in our life. ஒரு மனமாற்றத்திற்கு நாம் செல்லுவோம். அல்லேலூயா. ஒரு மனமாற்றத்துக்கு செல்லுவோம். ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நான் இருக்கிறேனா, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறதா, தேவ பயம் உள்ளவனாக வாழ்கிறேனா, தேவனை தேடுகிறவனாக இருக்கிறேனா, தேவனாலே மாறுகிறேனா, தேவனை நான் புரிந்து கொள்ளுகிறேனா, நாம் சிந்தித்து பார்க்கணும். தேவ பிரசன்னம் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். தேவ பிரசன்னம் அல்லாமல் எவ்வளவு நல்ல போதனைகளும் ஒருவரையும் மாற்றாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், என் புக்கு விற்காம இருந்தாலும் பரவாயில்ல, என் புக்கு 60 தலைப்புகளை வெளியிட்டிருக்கேன், நீங்கள் 60 புக்கை படித்தாலும் நீங்கள் மாற மாட்டீங்க. இந்த 60 புக்கும் என்ன சொல்லுகிறது, யாரை சொல்லுகிறதோ அவரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய புக்கெல்லாம் கைட் பண்ணுமே ஒழிய உங்களை சேஞ்ச் பண்ணாது. அது ஒரு நெசசிட்டி உங்களுக்கு சொல்லும். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிற அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது சிலர் அதெல்லாம் படிக்கிறதே இல்லை. இதை படித்தாலே இருக்கிற நிம்மதியும் போயிடுது. நாம துன்பம், துக்கம், கஷ்டம், கவலை, கண்ணீர் இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கணும், ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆமாம், அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா தான் பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு இவர் என்ன சொல்கிறார்? உங்கள் வாழ்க்கைக்கு தான் சொல்கிறேன் நான். உங்கள் வாழ்க்கைக்கு இயேசுநாதர் வேணும். இயேசுநாதர் வந்து அவங்க வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும், உங்களுடைய உறவுகள் நிலைமை மாறும், உங்களுக்கு நம்பிக்கை வரும், தைரியம் வரும். மக்கள் என்ன விரும்புகிறான்? இன்று, இப்பொழுது, இங்கேயே, இப்போதே ஒரு அற்புதம் செய்கிறார், அற்புதத்தை பெற்றுக்கொள், அற்புதத்தை பெற்றுக்கொள், எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள், இப்படி தான் கேட்க விரும்புகிறான். அவங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எப்படி பேசினாலும் பரவாயில்ல, எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களின் ஆண்டவர். இன்றைக்கு நீ வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாகவே உன்னுடைய 2.5 லட்சம் ரூபாய் கடன் அப்படியே காணாமல் கரைந்து போகிறது, கட்டி கரைகிறது. உடனே இவங்களுக்கு இங்கேயே தெரியும், லேபுக்கு போகாமலே கட்டி கரைஞ்சது தெரியும். இதைத்தான் விரும்புகிறாங்க. ஐயா, உங்கள் லைஃபுக்குள்ளே ஆண்டவர் வந்தால் தான் ஐயா உங்கள் வாழ்க்கை மாறும். எக்ஸ்டர்னல் பவரில் இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்தாலும் அதிசயம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்வளோ அற்புதம் செஞ்சு அங்கே அழிய விட்டார் பாருங்க. அதை முதல்லே தொலைச்சிக்கிட்டீங்களாமே இல்லையா? யோர்தான் எல்லாம், அதாவது வானத்திலிருந்து மன்னா கொடுத்து, எதிரிகளது வெற்றியை கொடுத்து, செங்கடலை கடக்க வைத்து, அக்னி ஸ்தம்பம் கொடுத்து, எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் எங்கே போய் சேர்ந்தாங்க? பேசாமல் அங்கேயே விட்டுருக்கலாம்ல. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் பவர் தான் ஆண்டவர் ஒர்க் பண்ணாரே ஒழிய ஒரு மோசை போல, ஒரு யோசுவா போல இன்டர்னல் பவர் ஒர்க் பண்ணலை. யோசுவாவோடும் மோசையோடும் ஆண்டவர் க்ளோஸாக இருந்தார், காலை போட க்ளோஸாக இருந்தார். அதனால் என்னுடைய தாசனாகிய காலை விதி வேற ஆவியுடையவன் சொன்னார் இல்லையா? நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நான் பிரசங்கிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லைனால் நீங்கள் மாற மாட்டீங்க. ஆக இது ஒரு ஹார்ட் டீச்சிங். அற்புதத்தை குறித்து பேசினா நிச்சயமாக நான் அந்த மண்டபத்தில் கூட்டம் நடத்துறதில்ல, பெரிய மண்டபம் தேவைப்படும் இல்லையா? அதிசயங்களை குறித்து பேசினா இதோட பெரிய மண்டபத்துக்கு நான் தேவைப்படும். ஆனால் கர்த்தருடைய ஐக்கியத்தை குறித்து பேசினா நிறைய பேருக்கு இதை பின்பற்றுவது கடினமாக இருக்கிறது. ஆனால் திஸ் இஸ் த வே, இதுதான் வழி, இதுதான் வழி. இட்ஸ் வெரி ஈஸி. கர்த்தர் தம்மை நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். அவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன் வர வேண்டும். அல்லேலூயா. எனவே தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறவன் மாறிக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் மாறாமல் இருந்தால் பிரசன்னத்தில் இல்லை, அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த தடவை பார்க்கும் பொழுது தேவ பிரசன்னத்தில் வாழ்கிற பொழுது என்ன நடைபெறுகிறேன் நான் இப்பொழுது நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், இன்னொரு 5 நிமிடத்துக்குள்ளே முடிக்க விரும்புகிறேன். தேவ பிரசன்னத்தில் வாழ்கிற பொழுது என்ன நடக்குன்னா, தேவ சார்பு, டிபெண்டன்ஸ் ஆன் காட். எந்த அளவிற்கு நாம் பிரசன்னத்தில் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் வி வில் டிபெண்ட் ஆன் காட். கர்த்தர் மேல் ஒரு சார்பு நிலை வருகிறது. எலிசா தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான், தேவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டான். ஹி வாஸ் வெரி ஷூர் தட் காட் வாஸ் வித் ஹிம். ஆண்டவரோடு இருக்கிற அதனால் ஒரு நெருக்கடியான சூழல் வந்த பொழுது அவனுடைய வேலைக்காரன் பயப்படுறான். 2 ராஜாக்கள் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 14-15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லும், வாட் ஷால் வி டூ, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய சேனை நமக்கு எதிராக வந்திருக்கிறதே.
ஆனால் அந்த எலிசா கொஞ்சம் கூட பயப்படலை. அவன் என்ன சொன்னான்னா, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தல. ஏன்னா he was totally God depending person. தேவனை சார்ந்திருக்கிறவன். நான் ஆண்டவரோடு இருக்கிறான்ப்பா, எனக்கு எதிராக என்ன வந்தா என்ன, அது சின்னதாக வந்தா என்ன, பெருசாக வந்தா என்ன, சின்ன விஷயம் வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார், பெரிய விஷயம் வந்தாலும் பார்த்துக்குவார். பெரிய சேரம் வந்திருக்கேன், இருக்கட்டும்ப்பா. அதனால் என்ன, அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடுக்குள்ள அதிகம். அவங்க இன்னும் 1000 பேர் அதிகமாக கொண்டு வந்தால் அதை விட இங்கே 1000 அதிகமாகும். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஒரு சூழலை அனுமதித்தால் அந்த சூழலை சந்திப்பதற்கு தேவன் ஒரு கிருபையும் ஏற்கனவே ஆயத்தமாக வைத்திருப்பார். அல்லேலூயா. நாளை என் வாழ்விலே இது ஒன்று நடக்கப் போகிறது என்று ஆண்டவருக்கு தெரிந்திருந்தால் அது நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் எனக்கு இன்றைக்கு தேவன் ஒரு கிருபை ஆயத்தமாக வைத்திருப்பார். அது வருகிற பொழுது நான் அதை சந்திப்பேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பார்த்துட்டு திரும்பி வருகிற பொழுது அவங்களுக்கு நான் சங்கீதம் 20 நிறைய காரியங்களை சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தேன். ஆனால் அந்த கோரிமேடு டவுன் சைடில் இறங்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் மனசுக்குள்ளே கேள்வி கேட்ட இவ்வளவு என்கரேஜிங் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்கள உற்சாகப்படுத்திட்டு வந்தேன். ஆனால் நான் போகிறவள்ள யாராவது எனக்கு கேன்சர்னு சொன்னால் என்ன சொல்கிறது? இல்லை நாளைக்கு யாராவது ஒருத்தர் எனக்கு கேன்சர் வந்திருக்கிறத கண்டுபிடிச்சு சொன்னால் நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்வேன்? எனக்கு கேள்வி வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னால், அப்படி ஒரு சூழல் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு அதற்கேற்ற இருதயத்தை நான் கொடுத்திருப்பேன். அல்லேலூயா. அது தூரத்தில் இருக்கிற வரை உன்னை பயப்படுத்தும். அது வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் உனக்கு ஒரு இருதயம் இருக்கிறது, அதை நான் தந்திருக்கிறேன் என்பதை நீ அறிவாய் என்றார். அல்லேலூயா. ஆக தூரத்தில் இருக்கிறது என்னை பயப்படுத்த முடியாது, வந்தால் பார்த்து கொள்ளலாம். அதுதான் எலிசா. வரட்டுப்பா பார்த்துக்கலாம். என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வருது 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 வருதுன்னு. இப்போ பாருங்க, 5 புயல் வருது, 6 புயல் வருது, 7 புயல் வருது, அங்கே கிடக்குது இங்கே கிடக்குன்னு அவனை வேலை செய்ய விட. அப்புறம் பார்த்தா இவன் சொல்லாத நேரத்தில் புயல் வருது. இப்போ நம்ம நாட்டில் புயல் அறிவிப்பெல்லாம் இதோ புலி வருது புலி வருது புலி வருதுன்னு, வராத நேரம்லாம் புலி வருதுன்னு சொல்லிட்டு வருகிற நேரத்துக்கு ஓடி போயிடுறாங்க இல்லையா? ஆனால் எலிசாவை பொறுத்தவரை வந்தால் வரட்டுப்பா. நேற்றுக்கு என்னுடைய மனைவி சொன்னாங்க, மேப்பை பார்த்துட்டு புயல் நெருங்கிறது மாதிரி ரொம்ப பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஏம்மா அந்த மேப்பெல்லாம் மூடுமா இந்த கூட்டம் முடிகிறது வரைக்கும்? இல்லை இதை ரொம்ப அறிவிப்பு கொடுத்துங்க. இருக்கட்டும், கொஞ்ச நேரம் அந்த கூட்டம் முடிகிற இந்த அறிவிப்பெல்லாம் கேட்காமல் இருப்போம். வந்தால் பார்த்துக்கலாம். வரல, வந்தாலும் அப்படி பிரச்சனை இல்லை. ஒருவேளை இன்னைக்கு மழை வந்து இந்த கூட்டம் நடக்கல, என்ன பண்ணுறது? இந்த சாப்பாடு செஞ்சாலும் வேஸ்ட்டாக போயிருக்கோம் இல்லையா? என்ன செய்கிறது? when something is coming, let us meet, let's see what will happen next. God will take care of the things. அந்த இருதயம் நமக்கு வந்துடுங்க. God dependence. தாவீதுக்கு அதுதான் இருந்தது. எல்லாம் விலகி போயிட்டாங்க, ஆதரவு ஒன்றுமே கிடையாது. டோட்டலி he was a deserter, completely he was left alone. ஆனால் 1 சாமுவேல் 30:6 கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். God was so closer to him. Hallelujah. அந்த தேவனை சார்ந்து கொண்டான். இனி நான் சார்வதற்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. உறுதியை பற்றி கொண்டான். அந்த கர்த்தர் அவனை காத்து கொண்டார். அல்லேலூயா. ஆக நம்ம தேவனை நம்பி வாழ பழகும். இல்லைன்னா இத்தனை பேர் நமக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த என்கரேஜ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆகையால் பிரசன்னத்திலே வாழுகிறோம், நம்பிக்கையோடு வாழுகிறான். இறுதியாக முடித்து விடுகிறேன், பிரசன்னத்தில் வாழுகிறோம், சந்தோஷமாக வாழுகிறான். அல்லேலூயா. சங்கீதம் 16:11 வாஸ்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. Those who are the presence of God always can say, I have the true joy in my heart. ஆபகு 3:17 வாஸ்து பார்க்கும் பொழுது ஆபகாக சொல்லுவோம், அத்திமரம் துளிர் விடாமல் போகலாம், ஆட்டு மந்தையில் ஒன்றும் இல்லாமல் போகலாம், வயலிலே தானியம் இல்லாமல் போகலாம், ஒலிவ மரத்திலே பழம் இல்லாமல் போகலாம், திராட்சை செடியிலே கனி இல்லாமல் போகலாம். எந்த இடத்துல எதுவும் இல்லாமல் போனாலும் என் மனசுக்கு தேவையான சந்தோஷம் நிச்சயம் இருக்கும். I will find my joy in my Lord. I will be rejoicing in my Lord. என்னை எல்லாம் ஏமாற்றட்டும், எல்லாம் எனக்கு வெறுமையாக போகட்டும். In every area let me have the disappointment, but there is a place where I will never have the disappointment. கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு, சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் பவுல் அதை அனுபவிச்சு சொல்றார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். Again I say, always be happy in Christ. அதனால தான் கிறிஸ்தவன் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். நான் எங்கள் ஐக்கியத்தில் வரவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், எங்கெல்லாம் துக்க முகத்தில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கஷ்டம் இருந்தால் என்ன பண்ணுறது? சிரிச்சுட்டா இருக்க முடியும். கஷ்டம் நம்ம ஒரு பாட்டு பண்ணோம்ல, கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தேசு ராஜனும் கூட்டாளியானே பாட்டணும் இல்லையா? சரி, இப்போது அந்த மகிழ்ச்சி கிறிஸ்தவம் அது ஏன் நமக்கு இல்லைன்னா,
ப்ரெசன்ஸ் இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. ப்ரெசன்ஸ் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் மகிழ்வோம். அல்லேலூயா. துக்கம் வரும், துயரம் வரும், ஆனால் அதன் மத்தியிலும் we will have the chance to have the happiness, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும். ஆக அருமையானவளே, கர்த்தர் என்னோடு இருப்பதற்கு அடையாளம் என்ன? நம்பர் 1, அவரை தேடுகின்ற உணர்வு. நம்பர் 2, we will have the fear of God, அவரை குறித்த பயம். 3ஆவதாக அவரை நாம் புரிந்து கொள்ளுவோம். 4ஆவதாக அவரால் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம். 5ஆவதாக அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையின் வாழ்க்கை. இறுதியாக அவருக்குள் மகிழ்ச்சி. வேற எந்த இடத்துலையும் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காவிட்டாலும் அவருடைய சமூகத்தில் surely I will have the happiness. அல்லேலூயா. இதான் பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த பிரசன்னத்திற்காக ஜெபிப்போம். இந்த பிரசன்னத்திற்காக ஜெபிப்போம்.